ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் மார்க்கெட்டை கிழிச்சு தொங்க விட்டுருச்சு அப்படின்னு தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் எடுத்தவர். ஃபர்ஸ்ட் நம்ம சரத்குமார் வச்சு இந்த படத்துடைய டைட்டில் தான் இப்போ தலைவருக்கு வச்சிருக்காங்க. உடனே விஜய் ரசிகர்களும் கமலாண்டிகளும் கூலி படம் சர்ச்சை அப்படி இப்படி அந்த படம் வசூல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க, தோல்வி படம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் எடுத்த படங்கள்லயே எனக்கு லாபத்தை கொடுத்த படம் இந்த கூலி படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த கூலி படத்தை சன் பிக்சர் எடுக்கிறாங்க. இது பெரிய அளவில் ஜெயிலர் 1000 கோடி வசூல் பண்ண போல அதோட அதிகமாக வசூல் பண்ணும் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. ஏன்னா அவர் அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லக்குள்ள என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிலர் படம் வசூல்ல மார்க்கெட்டை கிழிச்சு தொங்க விட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இந்த படம் கிழிச்சு மார்க்கெட்டை கிழிச்சு தொங்க விட்டுருன்னு பண்ணிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தது. அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க படம் எடுக்கணும் இப்போ அப்படின்னாக்கா எந்த டைரக்டரை வச்சு படம் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜெயிலர் படம் எடுத்தார் அந்த தம்பி நெல்சன், அவரை வச்சு நான் படம் எடுப்பேன். அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் பிளேவா இருக்கட்டும், அந்த டைரக்ஷன் செம்ம மாசா இருந்துச்சு. யார் யாரை எந்தெந்த ஆக்டரை எங்கெங்க போடணும் அப்படி கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி செம்ம மாசா செதுக்கி இருந்தாரு. அந்த பையன் நல்ல டேலண்டட் பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, நான் ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு சன் பிக்சருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன கணிப்பு இன்னைக்கு பளிச்சிருக்கு. 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, கூலி படம் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்றதையும், ஜெயிலர் படத்தோட அதிகமா வசூல் பண்ணும் அப்படின்றதையும் அதுதாங்க தலைவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த ஜெயிலர் படம் அவ்வளோ அற்புதமான வசூல் வேட்டை நடத்திருக்கு. அவர் தான் என்னைக்கும் சக்கரவர்த்தி, வசூல் சக்கரவர்த்தினா அவர் மட்டும்தான். அவரை மிஞ்ச யாரும் பிறந்து வரல, அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொல்லக்குள்ள, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம், இந்த படத்தை நான் பழந்துன்னு கொட்ட போட்ட தமிழ் சினிமா விநியோகர்கள் வெளிநாட்டிலயும் சரி உள்நாட்டிலயும் சரி அவங்கள நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவிலே இந்த படம் தான் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்கு, வரலாற்று சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, நிறைய பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா சொல்றேன், இப்போ ஆந்திராவில் பாத்தீங்கன்னா வெறும் 8 கோடிக்கு தான் ஜெயிலர் படத்தை வாங்கியிருக்காங்க. ஆனா 100 கோடிக்கு வசூல் செஞ்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு லாபகரமான படம்ன்றது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா பொன்னியின் செல்வன், அப்போ அந்த விக்ரம் படம், இதெல்லாம் 2 நாள்ல அந்த 2 படத்தையும் காலி பண்ணிடுச்சு. இதெல்லாம் நான் சொல்ல, நம்ம சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னாக்கா அவருடைய முழு வீடியோவை கண்டிப்பா நான் இணைக்கிறேன், நீங்களே பாருங்க. எல்லா இடத்துலயும் 2 நாள் வசூல புள்ளி விவரமா சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு நம்ம ஜெயிலர். இந்த படத்துடைய வசூல் இமாலய வசூல் அப்படின்னாக்கா கண்டிப்பா 2.0 800 கோடி 900 கோடிக்கு மேல வசூல் சொல்றாங்க. அப்போ அந்த படத்தோட வசூல் அதிகம் அப்படின்னு சொல்லக்குள்ள கண்டிப்பா ஜெயிலர் படம் 1000 கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். நீங்களே திங்க் பண்ணீங்க. நான் எதுவும் இதுல ஒளிவு மறைவே இல்லை. இப்போ சித்ரா லட்சுமணும் சொல்லியிருக்காரு, தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துடைய வெற்றி இமாலய வெற்றி, சாதனை கிழிச்சு தொங்க விட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. ஜெயிலர் படம் 1000 கோடிக்கு மேல வசூல்ன்றது உறுதியா இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.